சில நாளில் நீ என் தாய, சில நாளில் நீ என் சேய. நீ மடிமேல் சாயும் போது அந்த வானம் விரிக்கும் பாய. எப்போதுமே என் கூட தான் என்று நினைச்சேன். இப்போ நீயும் போகும்போது செத்து பொழச்ச. நீதானே கொலசாமி ஒரு வரவும் தாயே. சரி, வணக்கம். சரி, உங்களுக்கு அனுபவம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கிழமைக்கு கிழமை மாசத்துக்கு மாசம் பாரபடியா அனுபவமே தேவையில்லை. எங்க ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள ஓடுங்க. யாருக்கு பர்த்டே? அம்மாக்கா? ஏன் நீங்க வலிக்கிட்டு நீங்க தானே டெக்கரேஷனுக்கு மச்சிங்க அனுக்கிறீங்க இல்லையா? சரி, ஒரே விளையாட்டு போல கிடக்கா. அன்னைக்கு கொண்டு வந்த டாய்ஸ் எல்லாம் உடைச்சாச்சா? இல்ல. சரி, இன்னைக்கு நிஷா அக்காக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லி, அதுவும் ஸ்பெஷல் பர்த்டே, 40வது பர்த்டேன்னு சொல்லி எழுதி அடிச்சுட்டு ஒட்டிட்டாங்க. நான் 40 கவலையா இருக்குந்தானே உங்களுக்கு. ஆனா என்ன செய்யறது, 40வது வயசு ஆயிட்டுது. இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்னு சொல்லி யாரோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. அந்த கேக் செய்யக்குள்ள படம் எல்லாம் கீறி இப்படித்தான் கேக் செய்யணும்னு சொல்லி கேக்கு நாங்க முதலே வச்சுட்டோம் முன்னுக்கு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிஷா ஆண்டு பேரடிக்கணும். 1984ஆம் ஆண்டுல இருந்து 2024க்கு 40 தாவிட்டுன்னு சொல்லி எல்லாம் பார்த்து செய்ய சொல்லி இதுக்கு ஒரு மெப்பே சரி அனுப்பினாரு. இப்படித்தான் கேக் இருக்கணும்னு சொல்லி. சரி, யார் அது இப்படி எல்லாம் உங்களுக்கு செய்து கொடுக்கணும்னு சொல்லி ஆசையா அனுப்பக்கூடியது? தம்பி. சரி, என் மகனாக்களுக்கு போன கிழமை தம்பி சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினபடியா அவரா? பொதுவா கேர்ள்ஸ் தானே இப்படி எல்லாம் கேக்ஸ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பார்த்து செய்வாங்க ரசனையோட. தம்பி அதை விட கொஞ்சம் வித்தியாசம். சரி, அதால அவரா இருக்குமென்னு நினைக்கிறீங்க. சரி, இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. அவர் தானான்னு சொல்லி அவங்க தம்பியாக சின்னாக்களும் மாமான்னு தான் சொன்னா, அதே மாதிரி நீங்களும் தம்பின்னு சொல்லிடாதீங்க. ஒருவேளை வேற யாரும் அனுப்பி இருந்தா குழம்பிடுவாங்க. சரி, இன்னொரு கிஃப்ட் உங்களுக்காக. ஒர்க் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வேலைக்கு கொண்டு போகணும் தண்ட ஞாபகார்த்தமானு சொல்லி ஒரு ஹேண்ட்பேக் அனுப்பி இருக்கிறாங்க. அண்ட் நிறைய கிஃப்ட் இருக்குது. அது வேற யாருக்கோ வந்த கிஃப்ட் மாதிரி இருக்குது எனக்கு. அதை விட இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது. இந்த டெக்கரேஷனுக்கு மச்சிங்கா உங்களுக்கு ஒரு கவுன் வந்து எடுத்து கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்லலாது, கலட்டி மாத்துங்கன்னு சொல்லலாது. அழகா சாரி எல்லாம் எடுத்து வடிவா வலிக்கிட்டு நிக்கிறீங்க. ஸோ சொல்லலாது. உங்களுக்காக எல்லாமே பார்த்து பிங்க் கலர்ல கவுன் அப்படி எல்லாம் நிறைய ரூல்ஸோட வந்திருக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ். அதை விட இந்த கிஃப்ட் உங்களுக்காகத்தான் இருக்கும். சரி, பாப்போமா? சரி, ஓபன் பண்ணி பாருங்களா. கேக்ல பட்டுடாம ஹெல்ப் பண்ணணும் அம்மாக்கா. சரி, அம்மாவோட கிஃப்ட் உடைக்கிறதுல ஆர்வமா அவங்க தான் இருக்கிறாங்க. சரி, நீங்க கீழே வச்சு எடுத்துருங்க. 2 ரெடி போடுங்க. அதுல பிடிங்க. சரி, என்ன வந்திருக்குது? சரி, என்ன வந்திருக்குது அம்மாக்கு? இது என்ன? இது என்ன? இது இப்ப என்ன சொன்ன நீங்க? வீடா? அம்மாக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்களா யாரோ? சரி, அது வந்து உங்களோட என்னன்னு சொல்ற வீட்டுக்கு டெக்கரேஷன் திங்ஸா இருக்கக்கூடிய மாதிரி, எப்பவுமே ஞாபகமா இருக்கக்கூடிய மாதிரி. வீட்டுல தண்ணி சத்தம் கேட்டுட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க. பொதுவா தண்ணி ஓடுற சத்தம் கேட்டுட்டு இருந்தா செல்வம் பெருகும்னு சொல்லுவாங்க. உண்மை போய் எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து உங்களுக்காக அது மோட்டர் போட்டு விட்டா தண்ணி ஓடிட்டே இருக்கும். ஸோ ஒரு சின்ன சீனரி ஒன்று உங்களுக்காக அனுப்பி விட்டுருக்குறாங்க. அதை விட இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது. இது வந்து யாருக்கோ வந்து இருக்குது. யார்கிட்டையும் கிஃப்ட் வேணும்னு கேட்டீங்களா?
நீங்க 2 பேரும் என்ன கேட்ட நீங்க காணாத அண்டைக்கு வந்து கிஃப்ட் உண்டு என்ன கேட்ட நீங்க மாமாட்ட என்ன வேணும்னு கேட்ட நீங்க கேட்கலையா அப்ப இவைக்கு இல்லையா அந்த கிஃப்ட் சரி அடுத்தது உங்களுக்காக அப்ப உங்களுக்கு இல்லையா கிஃப்ட் சரி அடுத்தது உங்களுக்காக பார்த்து அதுவும் பிங்க் கலர்ல தான் வந்திருக்கு ஒரு பட்டு சாரி ஒன்று மறுபடி வச்சிருக்கிறாங்க சரி அப்ப நீங்க ஒன்றும் சொல்லாதபடியா உங்களுக்கு இல்லை கிஃப்ட் என்ன கேட்ட நீங்க யார்கிட்ட கேட்ட நீங்க மாமாட்ட என்ன கேட்ட நீங்க டாய்ஸா படிக்கிறதுக்கா படிக்கிறதுக்கு எதுவும் கேட்டீங்களா என்ன படிக்கிறதுக்கு கேட்ட மாதிரி தெரியலையே சரி அடுத்தது அதே கதைக்கு கொடுத்துருவோம் யாரு கேட்டதுன்னு தெரியல அழகா ஒரு கிட்டார் மாதிரி ஒரு டாய்ஸ் ஒன்று வந்திருக்குது யாருக்காக வந்ததுன்னு தெரியல யாருக்கு அன்றைக்கு கார் வந்தது இதுவும் யாருக்கோ கார் அனுப்பி இருக்கிறாங்க ஆனா இது மாமா அனுப்ப இல்ல சரி வாங்கிக்கொள்ளுங்க சரி யார் அனுப்பி இருப்பாங்க இப்ப சொல்லுங்க வந்த கிஃப்ட் அவ்வளோதையும் வச்சு தம்பிதான் சரி தம்பிதான் என்று சொல்றீங்க அடுத்தது இன்னொன்று வந்திருக்குது இது வந்து என்னன்னு சொல்றேன் அந்த ரூம் ஸ்ப்ரே மாதிரி ஒரு ஐட்டம் நினைக்கிறேன் இதை போட்டு விட்டா அந்த ஸ்ப்ரே மாதிரி வந்துட்டே இருக்கும் இதுவும் அனுப்பி இருக்கிறாங்க யாரு அதுதான் கேள்வி 4 பேரும் சேர்ந்து யார் அந்த 4 பேர் 2 அக்காவே ஒரு தங்கச்சி ஒரு தம்பி எங்க இருக்கிறாங்க அக்கா தம்பிய பத்தி எனக்கு தெரியும் அக்காவே எல்லாரும் லண்டன் சரி தம்பி பிரான்ஸ்ல சரி இந்த கிஃப்ட் யார் அனுப்புற தம்பியா தான் இருக்கும் என்னன்னு சொல்ற எல்லாமே பொம்பளை சகோதரம் பண்றபடியா தம்பிலாம் விருப்பம் கூட போல இருக்கு தம்பியா தான் இருக்கும்னு சொல்லியாச்சு சரி இன்னொரு ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது உங்களுக்கு ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்க முதல்ல கண்ணை மூடிடுவோம் இது யாரை கொண்டுச்சு கண்ணை மூடுவோம் அம்மாவுக்கு யாரை கொண்டு கண்ணை மூடுவோம் அம்மாவை எங்க அப்பா கூப்பிடுங்க சரி ஒரு ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது அன்றைக்கு வீட கண்ணை மூடி நான் நினைக்கிறேன் 2 லவ் பேர்ட்ஸ் வந்ததுன்னு கவனமாக நிற்கணுமா அது 2 பேரும் வளர்க்குறீங்களா வடிவா அப்போ இன்றைக்கு என்ன வரப்போகுது அம்மாட கண்ணை மூட சொன்னேன் நான் அம்மா கண்ணை மூடுங்கோ பிள்ளை இன்றைக்கு ரூல்ஸ் போடுறா நீங்களா மூடுறீங்களா இல்லை பிள்ளைகளை கொண்டு மூட வைப்போமா என்ன செய்வோம் அம்மா கண்ணை மூட சொல்லுவோமா சரி நீங்கள் சொல்லக்கூடாது அம்மாவுக்கு என்ன கிஃப்ட் வருதுண்டு ஓகேயா நீங்களும் சேர்ந்து மூடுங்க சரி சரி அச்சோ என்னாச்சு கண்ணை திறந்து பாத்துருங்க என்ன வந்து அப்பாக்கு தான் வேலை கூட போதுன்னு அவர் தான் முதலாவது அச்சோண்டவர் என்ன இனி குளிக்க வாக்குறதுல இருந்து துடைக்கிறதுல இருந்து அப்பாக்கு தான் வேலை கூட யாருக்கு வேலை கூட சரி ஓகே அழகா ஒரு பொமேரியன் சரி அப்படி ஒன்று செய்ய மாட்டினோம்னு நம்புறோம் ஒரு ஆண் குட்டி ஒன்று பொமேரியன் குட்டி ஒன்று வேண்டி கொடுக்க சொல்லி நிஷா அக்காட பர்த்டேக்கு ஞாபகார்த்தமான பரிசா வாங்கி கொடுக்க சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க ஸ்பெஷல் கிஃப்ட் சரி காணுமா சர்ப்ரைஸ் காணுமா கேட்டதெல்லாம் வந்துட்டுதான் சரி இந்த கிஃப்ட் வந்து யார் அனுப்பி இருக்கிறாங்கன்னு நாங்க சொல்லவே தேவையில்லை யாரு அப்ப ஒருவேளை பெரியம்மா சித்தி அமைத்தது பெரியம்மா சித்தியாக்கள் அனுப்பி இருந்தா பெரியம்மா சித்தியாக்கள் அனுப்பி இருந்தா நோ நோவா அப்ப பெரியம்மா அனுப்பி இருந்தா இப்ப பேச போறா என்ன சொல்லவே இல்லையே சரி கோவிலுக்கு போறா பெரியம்மா ஒண்ணு வாங்கி தர இல்லையா சரி பெரிய ஒரு சண்டைக்கு இடம் இருக்கா இன்னைக்கு
சரி இன்னைக்கு அப்ப இந்த கேக்கை நாங்க வெட்டிடுவோம் என்ன இதே சந்தோஷத்தோட. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear. Happy birthday to you. திட்டி விடுங்க. அவருக்கு தான் இன்றைக்கு பர்த்டே. சரி இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பினது யாரு? அப்பா இது என்ன நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்களா? இப்படி வந்து கேட்பாங்க இந்த பேரை தவிர வேற எந்த பேரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. சரி இன்னைக்கு அம்மாக்கு கிஃப்ட் அனுப்பினதும் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பின அதே சுதர்ஷன் மாமா தான் பிரான்ஸ்ல இருந்து. ஓகேயா? சரி நிஷாக்கா என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய அன்பு தம்பி ஒரே ஒரு தம்பிக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தினதுக்கு? என்னன்னு சொல்ற கொஞ்சம் நஞ்சம் இல்லை நிறைய கிஃப்ட் வந்திருக்குது. ஸோ என்ன சொல்ல போறீங்க? எதிர்பார்த்தீங்களான்றதை இந்த வீடியோவை பார்த்து சொல்லிடுங்க. தம்பி நிக்கிற மாதிரி என்ன வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? இன்னைக்கு நான் நினைக்கிறேன் இவ்வளவு நாளும் உங்களோட பிறந்த நாட்கள்ல கூடவே நின்று இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த பிறந்த நாள்ல இல்லை ஆள் வெளியே போயிட்டேன். ஸோ இல்லாட்டிக்கும் தான் நிற்கிறதா உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இந்த பரிசுகளை அனுப்பணுமென்று சொல்லி கவலையோட மிஸ் பண்ணுறதா சொல்லி தாங்கள் நின்று செய்ய வேணும். ஆனால் செய்ய முடியாமல் போயிட்டு இருந்தாலும் என்னுடைய அக்காவை நான் சந்தோஷப்படுத்தணும்னு இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பியா? வேறு ஏதாவது சொல்ல போகிறீங்களா சுதர்ஷனுக்கு? சரி இதில் கவலைப்பட வர்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் பக்கத்தில் இல்லைன்றது மட்டும்தான் ஒரு குறையே தவிர மற்றும்படி கண்கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்ன்றது சுதர்ஷனுடைய விருப்பம். எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும். உங்களோட பிள்ளைகளை என்னென்னு சொல்கிறது தாய் மாமன் ஒரே ஆள் தான். ஆனால் மாமன்ன்றதையும் தாண்டி அவ்வளவு பாசத்தோட பார்க்குற ஒரு தம்பி கிடைச்சிருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் தான். நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுறோம் சுதர்ஷன் அண்ணா சார்பா. தேங்க்யூ.